ஏய் ஹாய். ஏன் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு? கேப் கிடைக்கணும்ல. ஸோ இதானா உன்னோட அம்மையா? ஹலோ, நீ தனியால வருவேன்னு நினைச்சேன். இவ இருக்கும்போது நான் எப்படி தனியா வருவேன்? அதுவும் கரெக்ட் தான். உனக்கு என்ன வேணும் அம்மையா? இந்தா இது குடி. வேண்டாம். உனக்கு ஒரு ஐஸ்கிரீம் சொல்லவா? எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு ஐஸ்கிரீம். இன்னைக்கே கிளம்பிடுவியா? ஹாய், 1 மினிட். ஹாய். ஹேய், நீ எப்போ வந்த? இன்னைக்கு தான்டா. ரொம்ப நாள் ஆச்சுடா உன்னை பார்த்து. நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன்டா. டீச்சர் வாங்க வீட்டுக்கு போலாம். எல்லாரும் நல்லா இருக்காங்க. சரி நீ நீ இதை கேட்டு சாப்பிடு. நான் அப்புறம் பார்க்கறேன். ஓகே பாய்டா. நீங்க இன்னும் சாப்பிடலையா? இது என்னது? அதான் உனக்கு வேலை கிடைச்சிருச்சுல்ல. இனி நாம will you marry me? அம்மையா, அம்மையா, எங்க வா? அவ வீட்டுக்கு தான் போயிருப்பா. சீக்கிரமா கார் எடு. அதோ அங்க உட்காந்துருக்கா பாரு. நான் வரல ஜெஸ்ஸி. என்னை பார்த்தான்னா அவ மறுபடியும் அப்செட் ஆவா. சாரி சித்து. ஹே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட் டேக் இட் ஈஸி. நான் இப்போ பெங்களூர் கிளம்பிட்டு இருக்கேன். ஓகேவா? நைட் நான் கால் பண்ணுறேன். பாய். பாய். டேக் கேர். என்ன இருந்தாலும் நீ அப்படி பண்ணிருக்க கூடாது. இருந்தாலும் என்னதான் திட்டணும்? உனக்கு ஓவர் ஃப்ரீடம் கொடுத்தான்ல. புதுசா யாரையாவது பார்த்தா இப்படிதான் பிஹேவ் பண்ணுவியா? யாரையாவது புதுசா பார்த்தா எப்படி பிஹேவ் பண்ணணும்ன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் வளர்ந்தது ஒரு அநாத ஆசிரமத்துல. அம்மையா, 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 டோர் ஓபன் பண்ணு. நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். டோர் ஓபன் பண்ணு. உள்ள என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மையா. அம்மையா, அம்மையா, எவ்வளவு நேரம் தான் டோர் ஓபன் பண்ணாம இருப்ப? அம்மையா, டோர் ஓபன் பண்ணு. அம்மையா, டோர் ஓபன் பண்ணு. எவ்வளவு நேரம் தான் இப்படி அடம் பிடிப்ப? எனக்கு பசிக்குது. நான் எதுவும் சாப்பிடல. டோர் ஓபன் பண்ண அம்மையா. வா. உட்கார். அம்மையா, இன்னைக்கு நம்ம பார்த்தது சித்தார்த். சித்தார்த்தும் நானும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ். நான் தனியா இருக்கிறப்போ என்னை பார்த்துக்கிட்டது அவனும் அவன் ஃபேமிலியும் தான். நாங்க மேரேஜ் பண்ணிக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். அது இந்த வருஷமே முடிஞ்சிருக்கணும். ஆனா அவன் ஒர்க்ல கொஞ்சம் பிஸியா இருந்ததால போஸ்ட்போன் ஆயிடுச்சு. எப்படியும் கொஞ்ச நாள்ல ஆயிடும். அம்மையா, என்னது? எங்க காட்டு.
ஹாய் சித்து. ஹே உன் ஃப்ரெண்ட் சைக்கியாட்ரிஸ்ட் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் கால் கொஞ்சம் கனெக்ட் பண்றியா? ஏன் என்னாச்சு? அதான் அம்மையா, அவ கொஞ்சம் வித்தியாசமா பிஹேவ் பண்றா. ஏற்கனவே இவளை பத்தி டீச்சர்ஸ்லாம் சொன்னாங்க, ஆனா என்கிட்ட இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அவளை இல்ல, உன்னதான் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட காட்டணும். ஜெசி, நான் உனக்கு அன்னைக்கே சொன்னல அவளை இங்க கூட்டிட்டு வராதன்னு. அப்படி இல்ல சித்து. நீ வேற எதுவும் பேசாத. நாளைக்கு அவளை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வா. இப்படி சொன்னா எப்படி சித்து? திடீர்னு போய் அவளை என்னாச்சு அம்மையா? அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. எப்பவும் அம்மையை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் என்னை தேடி வருவீங்க. இது என்னோட வார்த்தைகள் இல்லை, எல்லாம் அவர் சொல்ற வார்த்தைகள். என் பேரு தியா அலெக்ஸ் ஆலட். அப்படியே மற்றவங்க இருந்தா மாதிரி. என்னது? ஒன்று. சித்து, நீ எங்க இருக்க? சைட்ல சிக்னல் இருக்காதுன்னு உனக்கு தெரியாதா? சரி சொல்லு, என்னாச்சு? சித்து, அந்த பொண்ணு அம்மையா, அவளை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹேய், எதுக்கு அவளை பார்த்து பயப்படுற? சித்து, அந்த ஃபாதர் பெனடிக்ட் ஒரு பாராசைக்காலஜிஸ்ட், பேய் பிசாசுங்களை ஆராய்ச்சி பண்றவராம். அவரையும் அம்மையாவை தேடணும் சித்து. எனக்கு ஒண்ணுமே புரியல. ஜெசி, வெயிட். ஆர் யூ ஓகே? அடுத்து என்ன நடக்கும்னே தெரியல சித்து. இப்போ நீ எங்க இருக்க? நான் வீட்டில் தான் இருக்கேன். நீ எப்படியாவது இங்க வா சித்து, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹலோ ஜெசி. ஹலோ ஜெசி. யாரு போன்ல? ஹலோ
Jesse, what's going on? Hello? Hello? Hello, Jesse? Hello? நம்ம எதுக்காக இங்க வந்தோம்? கொஞ்ச நாளைக்கு சந்தோஷமா இருக்கலாம் தானே, அதுக்காக தானே வந்தோம். ஆனா நீ என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிற. நான் உனக்கு வேணாம்ல. அப்படி இருக்கும்போது என்ன நீ இங்க கூட்டிட்டே வந்திருக்க கூடாது. நம்ம 2 பேருக்கு நடுவுல யாரும் வேண்டாம். இனிமே யாரும் வரவும் கூடாது, வரவும் விட மாட்டேன். யாரோ வந்திருக்காங்க, நான் போய் பார்க்கறேன். என்ன இது ஜெஸ்ஸியோட வீடு தானே? இது ஜெஸ்ஸியோட வீடு இல்ல, என் வீடு.